பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2025 இந்த வருஷத்தில் பெஸ்ட்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு ஓகே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போலாம் எது அப்படின்றது. நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து எதில் பண்ணியிருப்பீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணியிருப்பீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா, இல்லை சிட் ஃபண்ட்ஸில் போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க இல்லையா, இதுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னு அப்படிங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த ரிட்டர்ன்ஸும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அந்த புரிதல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் என்ன சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிளான் இருக்கும். இப்போ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ், குழந்தை பிறந்துச்சு ஒரு 1 year ஆச்சு அப்படின்னா 5 yearsல நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 yearsக்கான பிளான் வந்து நீங்கள் ஒரு அது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே அடுத்து வந்து காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அந்த காலேஜ் ஃபீஸ்க்காண்டி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு நல்ல ஃபண்ட் சூஸ் பண்ணி லாங் டேர்ம் போடும்போது ஒரு 12% CAGR ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல லாங் டேர்ம் பெனிஃபிட்டோட இருக்கும். அப்புறம் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்களா, அப்போ மேரேஜ் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் கண்டிப்பாக உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவுமே போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ பெட்டர் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்.